உதகை அருகே மலைவேடர் இன மக்கள் பழங்குடியினர் சான்றிதழ் வழங்க கோரி கல்லட்டி மலைப்பாதையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவசாமி. சிவசாமி, அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விவரங்கள். உதகை அருகே இருக்கக்கூடிய உள்ளத்தி ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அதிகமான மலைவேடர் பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். குறிப்பாக தட்டநேரி, பன்னிமரா ஆகிய 2 கிராமங்களில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வரும் நிலையில் அவர்களது குழந்தைகளுக்கு கடந்த 2005ஆம் ஆண்டு வரை பழங்குடியினர் சான்றிதழானது வழங்கப்பட்டு வந்தது. அதன் பிறகு அவர்களுக்கு பழங்குடியினர் சான்றிதழ் வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த மக்கள் அரசு சம்பந்தப்பட்ட பணிகளுக்கும், அதாவது அரசு சலுகைகளை பெற முடியாமல் தவித்து வருகிறார்கள். அதே போல பள்ளி கல்லூரி மாணவர்களும் படிப்பில் கல்வி கற்க முடியாத நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே தங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பழங்குடியினர் சான்றிதழை மீண்டும் வழங்க கோரி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களாக பள்ளி மற்றும் கல்லூரிக்கு மாணவர்களை அனுப்பாமல் இருந்த அந்த மக்கள் இன்றைய தினம் கல்லட்டி பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பாதையில் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பள்ளி சீருடை அணிந்து வந்திருக்கக்கூடிய மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் கல்லூரி மாணவர்களும் என 100க்கும் மேற்பட்டோர் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் வந்திருக்கிறார்கள். அவருடன் பழங்குடி நலத்துறை அதிகாரிகளும் வந்திருக்கிறார்கள். அவருடன் வந்து விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போதும் அதனை ஏற்க மறுத்து அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் உதகையிலிருந்து கல்லட்டி மலைப்பாதை வழியாக மசனகுடி செல்லக்கூடிய சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.